8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அந்த பையன் படிக்கிற ஸ்கூலோட 3வது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பையன் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுக்கிறதுக்கு யாரு தான் காரணம்? மத்திய பிரதேச மாநிலம் ரட்லாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில போதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நேஷனல் லெவல் ஸ்கேட்டிங் பிளேயரான ஒரு பையன் அந்த ஸ்கூலோட விதிமுறைகளை மீறி கிளாஸ் ரூமுக்கு ஒரு மொபைல் போனை எடுத்துட்டு வந்திருக்கான். அப்படி எடுத்துட்டு வந்த அவன் கிளாஸ் ரூம் ஃபுல்லா ஒரு வீடியோவை எடுத்து அதை சோசியல் மீடியாலயும் அப்லோட் பண்ணியிருக்கான். இது எப்படியோ அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அந்த பையனை கூப்பிட்டு வார்ன் பண்ணவும் செய்யறாங்க. சோ அப்ப அந்த பையன் அவன் பண்ணின தப்புக்காக பல தடவை மன்னிப்பு கேட்டிருக்கான். அதாவது 4 நிமிஷத்துல 52 தடவை சாரி கேட்டதா சொல்லப்படுது. அந்த பையனோட மன்னிப்பை அக்செப்ட் பண்ணாத இந்த பிரின்சிபல் அந்த பையன் கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட கெரியரையே க்ளோஸ் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம நீ ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன், உன்னோட மெடல்ஸ் எல்லாத்தையுமே புடுங்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணவும் செய்யறாங்க. இதை கேட்டு ரொம்பவே விரக்தியான அந்த பையன் பிரின்சிபல் ரூம்ல இருந்து வேகமா வெளியே போய் அந்த ஸ்கூலோட 3வது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான். இமீடியட்டா அந்த பையனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுனால இப்ப அந்த பையன் அபாய கட்டத்தை தாண்டிட்டதா சொல்லப்படுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பையன் இந்த மாதிரி பண்ணுனதுக்கு யாரு காரணம்? அந்த பையனை சரியா கவனிக்காத அந்த பையனோட பேரண்ட்ஸா, இல்ல ரொம்பவே அந்த பையனை பயமுறுத்துற மாதிரி வார்னிங் கொடுத்த அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா, இல்ல அந்த ஸ்கூலோட விதிமுறைகள் தெரிஞ்சிருந்தும் மொபைல் போனை எடுத்துட்டு போன அந்த பையனா? நீங்களே சொல்லுங்க.